இந்த காலத்துல என்ன ஆகிட்டா குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் தொழுகணும், பள்ளிவாசல்ல தான் தொழுகணும் அப்படின்னு வச்சதுனால தொழுகையை விட்டுறவங்க உண்டு. தொழுகை விட்டா என்ன ஆகுது? மன் தரக்க ஸலாத்த அமீதன் ஃபக்கத் கஃபர. யார் தொழுகையை வேண்டும் என்று விடுகிறார்களோ அவர்கள் காஃபிராகி விடுகிறார்கள். ஹதீஸுடைய அர்த்தம் இதுதான். மன் தரக்க ஸலாத்த அமீதன், யார் தொழுகை வேண்டும் என்று விடுகிறார்களோ, வேண்டும் என்றுங்கிறது அர்த்தம் என்ன? ஒருத்தருக்கு திடீர் மயக்கம் வந்துருச்சு, ஞாபகமே இல்லை, இவர் தொழுகையை விடுறாரு சொன்னா இவர் வேண்டும் என்று விடவே எந்திரிக்கிறவர் நினைச்சார், அதுக்கு அலாரம் வச்சிருந்தார். பக்கத்துல படுத்திருக்கிற ஆள்கிட்ட சொன்னார், நீங்க என்ன ஃபஜ்ருக்கு போகும்போது என்ன எழுப்பி விடுங்கன்னு சொன்னார். எல்லாம் செய்து வச்சிருந்தார், எழுப்பி விட்டார், அலாரம் அடிச்சு இருந்தும் இவருக்கு தூக்கம் கலையில. இப்ப என்ன செய்ய முடியும்? இவர் வேண்டும் என்று தொழுகை விட்டவர் அல்ல, மயக்கம் வந்துருச்சு அல்லது எப்படியோ தூங்கி போயிட்டார், முடிக்க நினைச்சும் தூங்கி போயிட்டார். அதுக்காக இப்ப எல்லாரும் இப்படி சொல்லலாம், நாங்க ஃபஜ்ர்ல தூங்கத்தானே செய்யறோம், அதனால நாங்க வேண்டும் தொழுகை விட்டவங்க இல்லை. முடிக்கிறதுக்கு முயற்சி செய்து பிறகும் தூங்கி இருக்கணும். முடிக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி செய்யல, முடிக்கிறது நினைக்கவே இல்லை. இப்ப இவர் வேண்டும் என்ற தொழுகை விட்டவர் கூட்டத்தை சேர்க்கப்பட்டு விடுவார். அதனால் தொழுகை எல்லா இடத்திலும் தொழுகணும்.